பழனி ஆண்டவரை நம்பி வர பக்தர்களுக்காக இது. சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் களமிறங்கிய 2 வெள்ளை தேர். நீல நிற திரைக்கு முன்னால் ரிப்பன் வெட்டப்பட்டதும் நடந்த கூஸ்பம்ஸ். பழனி முருகன் கோவிலுக்காக பொக்கிஷத்தை கொடுத்த தொழிலதிபர். அறுபடை முருகன் கோவில்கள்ல ஆண்டி கோலத்துல முருகன் காட்சி கொடுக்கக்கூடிய பழனி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தன்னுடைய மன கஷ்டங்கள் அத்தனையையும் முருகனின் பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறாங்க. பக்தர்களுடைய வசதிக்காக கிரிவல பாதையில ரோப்கார் நிலையம், விஞ்ச் நிலையம், பக்தர்கள் தங்கும் விடுதிகள், இலவச பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 21 கட்டணமில்லா பேருந்துகள் இருந்த நிலையில இப்போ மேலும் 2 பேருந்துகளும் நன்கொடையா வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி சார்பில் ஒரு பேருந்தும், ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த தொழிலதிபர் கண்ணப்பன் அவர்கள் நன்கொடையா வழங்கிய பேருந்தும் சிறப்பு பூஜைகளோட மலையடிவாரத்துல பக்தர்கள் பயன்பாட்டுக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. உணவுத்துறை அமைச்சரான சக்கரபாணி அவர்களும் கலந்துகிட்டு இந்த சேவையை துவங்கி வச்சிருக்காங்க. திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்ட ஒளித்திரைய நன்கொடையா வழங்கி இருக்காங்க. இதுவும் பக்தர்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ரிப்பன் கட் பண்ண உடனே மேல அந்த திரையில காணொலி பிளே செய்யப்பட்டதா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கண்டு களித்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.